கொஸ்டின். அதில் எத்தனையோ பார்க்குறோமா, அதாவது நீதிமன்றங்களுக்கும் போவோம். அங்கே எதுனா ஒரு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க, அதை மதிக்க தெரியாது. அது ஏன் மதிக்க தெரியாதுன்னா, நான் சொல்கிறேன் கேளுங்க. அந்த டூ வீலரில் வந்துட்டுருப்போம்ல, அப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ரவுடி உன்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போவான். என்னது சிரிச்சிட்டு போவான், புன் சிரிப்பு, அதுவும் நம்மட்டு சிரிப்பு, சிரிச்சிட்டு போவான். அதே இது சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த ஒரு பெண்களை பாதுகாக்கிற இடத்துல எனக்கு உண்டான கோரிக்கைகளை, ரெக்வசிஷனை, மனுக்களை பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் உக்காந்துருப்போம். அங்கேயும் வந்துடுவாங்க. யார் யார்? நம்ம வீட்டு சுற்றி இருக்காங்களே அவங்க, அப்புறம் இந்த அரசின் கீழ் இயங்குதே அவங்க, அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தாங்களே ரவுடிகள் அவங்களில் ஒரு நல்லவங்களும் விலைக்கு போயிடுவாங்க. ஒன்றே ஒன்று மட்டும் துள்ளிக்கிட்டு இருக்கோம். அதுதான் அந்த புன் சிரிப்பு, நம்பிட்டு சிரிப்பு. அது வந்து ஒரு இன்னொரு ரவுடியை கூட்டின்னு வரும். அது யார் ரன் பண்ணுதுன்னா அந்த டானு. அதனால் அந்த தைரியத்தில் அந்த அரசின் துறையின் கீழே இருக்கிற என்னைய மதிக்கிறது இல்லை, இந்த பக்கத்தில் உட்காந்துருந்தாங்களே அவங்களையும் மதிக்கிறது இல்லை. என்ன நீ பாட்டு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறது. நம்ம ஒரு மாதிரி ஆச்சரியத்தோடு இப்படி திரும்பி பார்க்கும்போது, நீ யார் அப்படி நீ யார் அப்படின்னு கேட்போம் இல்லையா? கையை மடக்கு, கையை நீட்டாத, இப்படியெல்லாம் ஒரு மகளிர்கான பாதுகாப்பு உள்ள இடத்துல செஞ்சிட்ருந்தா யார் இந்த ஊழலை ஒழிக்கிறதுக்காக முன் வருவாங்க? இதை தான் சுப்ரீம் கோர்ட்டு திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கு. ஊழல்னு சொல்லலை, இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்துறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்த்தீங்களா இல்லையா? இதன் மீது நடவடிக்கை எடுத்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இத்தனை பிரச்சனைகளும் இருக்குது. இந்த டான் வருவாங்க, புன்சிரிப்பு நம்மட்டு சிரிப்போட அது அது அதெல்லாம் மனசாட்சி உள்ள மனித இனமா என்னன்னு தெரியல. அது ஒன்று வரும். அப்புறம் ஒரு ரவுடி ஒன்று வரும். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அரசாங்கத்தின் குடையின் கீழ் உட்காந்துட்ருக்கிறவங்க எல்லாருமே அந்த டான் சொல்கிற பேச்சை ரிலீவ் பண்ணு, அதை போடு, இதை போடு அப்படின்னு சொல்கிறது தான் கேட்டுட்டு உட்காந்துருக்கிற நிலைமை தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த டார்ச்சரெல்லாம் ஒழியணும்.